பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்தருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தூயாவியாவுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த ஆண்டவரே அற்புதமான நாள், அதிசயமான நாள் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிற ராஜா. ஆவியானவர் தம்முடைய வார்த்தைகளை எங்கள் மத்தியிலே ஆண்டவரே விடுதலையாய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கேட்க கர்த்தர் எங்களோடு நீர் பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவர் உங்களை மீண்டும் வாழ்த்துகிறேன் ஆண்டவருடைய நாமத்தினாலே. வாசிப்போம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒருவர் நம்ம எல்லாரையும் ஆமென் அதை எடுத்துக்கொள்வோம். ஒரு சத்தமாய் வாசிக்க கேட்போம். துக்கப்படுத்தாதபடிக்கு அருள் செய்கிற தேவன். அல்லேலூயா. அருள் என்றால் ஆசீர்வாதம். ஆமென். அருள் என்றால் நன்மை. ஆமென். அருள் என்றால் கிருபை. ஆமென். அருள் என்றால் ஜீவன். அல்லேலூயா. அருள் என்றால் பலன். ஆமென். பாருங்க, இங்க அழகா சொல்லுகிறார், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அவன் என்ன வேண்டிக் கொண்டிருப்பான்? அவன் என்ன வேண்டுதல் செய்திருப்பான்? அங்கே வாசிக்கிறோம். அங்க என்ன வேண்டுதல் செய்தான்? முதல் வரி அவன் சொல்லுகிறது என்ன சொல்ல? என்னை ஆசீர்வதித்து. போதும். முதல் ஜெபம் என்னதுங்க? அவனுடைய வேண்டுதல் என்னை ஆசீர்வதித்து. பாருங்க, தெளிவாய், ஆமென், அழகாய் அவன் என்ன செய்றான்? அற்புதமாய் வார்த்தையை சொல்லுவான். அங்க போயிட்டு ஆண்டவரே கத்தல், அவன் கதறல. ஆண்டவருடைய சமூகத்துல அவன் என்ன செய்யல? ஆமா, அவன் என்ன செய்யல? புலம்பல. தன் ஜெபத்தை தெளிவாய் சொல்லுகிறான். அல்லேலூயா. இந்த யாபேசை குறித்து நான் நேற்றைக்கும் பார்த்தேன், இன்னைக்கும் பார்த்தேன். இந்த அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா முன்பகுதியிலும் பின்பகுதியிலும் ஒரே லிஸ்ட் இருக்குது, பேர் லிஸ்ட்லாம் இருக்குது. யாருக்கு யாரு பெற்றா, யார் பிள்ளை, யாரு குமாரன். ஆனா இவங்களை குறித்து அங்க எங்கேயுமே இல்லை. அல்லேலூயா. இந்த 2 வசனத்துல தான் இருக்கு. இதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, அழகா சொல்லுது இந்த யாபேசை குறித்து. யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ். இதுதாங்க இந்த பைபிள்ல நாம் இப்ப கேட்கிற இந்த யாபேசை குறித்து சொல்ல ரொம்ப சுருக்கமான வார்த்தை தாங்க. அல்லேலூயா. பெரிய அறிவிப்புலாம் அவனை குறித்து இந்த வேதத்துல இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சும்மாவே கொஞ்சம் அடையப்பா நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும், நாம என் குடும்பம் அவ்வளவாக்கும் பெருசாக்கும், நான் அந்த வம்சத்துல வந்தவனாக்கும், இந்த வம்சத்துல நான் பெரியவனாக்கும் சொல்லிடுவோம். ஆனா இந்த யாபேசை குறித்து பாருங்க, அழகா சுருக்கமா சொல்லுது. அவ்வளவுதான். அவன் யாரா? சகோதரர்களுக்குள்ள கனம் பெற்றவன். அல்லேலூயா. 2வது அவன் யாருங்க? துக்கத்தோட பெற்ற மகன். அல்லேலூயா. 2 காரியம்தான். அவன் சகோதரர்களுக்குள்ளே கனம் பெற்றவன். ஆமென். அவன் எப்படி இருக்கிறான்? அவன் தாய் அவனை நல்லா கவனிங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, இங்க அமர்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு வேலை, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம அமர்ந்திருக்கலாம். ஒரு துக்கத்தோடு நம்ம இந்த நேரத்துல வந்திருக்கலாம், ஒரு வேதனையோட வந்திருக்கலாம், ஒரு கலக்கத்தோட வந்திருக்கலாம். என் சகோதரருக்குள்ள ஆமா நான் நிந்தையா இருக்கிறேனே, எனக்கு எந்த ஒரு கனம் இல்லையே, எந்த ஒரு மகிமை இல்லையே, என் சகோதரர்களை எந்த ஒரு நலமான காரியம் பேசுவதற்கு என் வாழ்க்கை இல்லையேன்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வேதம் தெளிவா சொல்லுது, ஆமென், யாபேஸ் சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவனாயிருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம் உங்களை பார்த்து, இந்த நாள்ல உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, மகளே மகனே, நீ என்னை தேடி வந்திருக்கிறபடினால, நீ என்ன நம்பி வந்திருக்கிறபடினால, இத்தனை ஆண்டு காலங்களாக என்ன நம்பிக்கையோடு நீ தேடி கொண்டிருக்கிறபடினால, நீ என்ன வாஞ்சியோடு தேடிக்கொண்டிருக்கிறபடினால, நீ என்ன உறுதியா தேடிக்கொண்டிருக்கிறபடினால, உள்ள அன்போடு கூட என்ன நேசித்து தேடிக்கொண்டிருக்கிறபடினால, உன் வாழ்க்கையை நான் அறிந்திருக்கிற மகளே, உன் வாழ்க்கை பின்பகுதியை நீ கடந்து வந்த வழியை அறிந்திருக்கிற. அது மிகவும் வேதனை நிறைந்ததாய், கண்ணீர் நிறைந்ததாய், போராட்டம் நிறைந்ததாய், கலக்கம் நிறைந்ததாய், பயம் நிறைந்ததாய். என் வாழ்க்கை ஏன் எனக்கு மட்டும் இப்படி, என் வாழ்க்கையில மட்டும் எனக்கு மட்டும் ஏன் இந்த சம்பவங்கள் சம்பவிக்கின்றன, இவைகள் எனக்கு
நேரிடுகின்றன, இவைகள் எனக்கு உண்டாகின்றன, இவைகள் எனக்கு ஆமென் ஆமென் என்ன செய்யுது வருகின்றன என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு வேதனையோடு, ஒரு கண்ணீரோடு, ஒரு துக்கத்தோடு, ஒரு அழுகையோடு ஆமென் அங்க மன சஞ்சலத்தோடு வந்திருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே யாபேசுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கிறோம். அவன் ஆமென் துக்கத்தோடு அவள் தாய் அவளை பெற்றாள். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நீங்க பெற்ற பிள்ளைங்க அல்லது நீங்க கட்டின கணவன் உங்களை ஒரு துக்கத்தோட இன்னைக்கு வச்சிருக்கிறார். அவங்க உங்களுக்கு துக்கமா இருந்து கொண்டிருக்கலாம், வேதனையா இருந்து கொண்டிருக்கலாம், கலக்கமா இருந்து கொண்டிருக்கலாம், ஒரே போராட்டமா இருந்து கொண்டிருக்கலாம். ஏந்தா இவங்களை பெற்றேனோ, ஏந்தா இவங்களை பெற்று எடுத்தனோ என்று சொல்லி அன்னைக்கு தாய் தன்னை துக்கத்தோடு அவளை பெற்றாள். இன்னைக்கு அநேக பெற்ற பிள்ளைகள், பெற்ற கட்டின கணவர்கள் நம்மை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம், நம்மை துக்கத்திலே ஆழ்த்தி கொண்டிருக்கலாம். அதற்கு எப்பொழுது பதில் கிடைக்கும், எப்பொழுது விடை கிடைக்கும், எப்பொழுது விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி கண்ணீரோடு, வேதனையோடு, ஒரு கேள்வியோடு நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களோடு இடைபெற்று கொண்டிருக்கிறார். இந்த அருமையான யாபேசுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவனை குறித்து சொல்லுகிற அவருடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றபடினாலே அவனுக்கு யாபேஸ், யாபேஸ் என்றால் துக்கத்தின் மகன். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு குடிகார மனைவியாய் அல்லது உன்னை ஒன்றுக்கு உதவாதவுடைய மகன் அழுமையாய் நீ காணப்பட்ட ஆண்டவர் சொல்கிறார், யாபேசை நினைத்துப்பார். அவன் துக்கத்தோடு பெறப்பட்டவன் தான். ஆனால் அவனை குறித்து இந்த வேதத்துல ரொம்ப விரிவாய் சொல்லப்படலை, ரொம்ப விளக்கமா சொல்லப்படலை. அவன் எந்த ஊருக்காரன், பெயரு கூட அவனுக்கு என்ன செய்யல. அவனுடைய சந்ததியை குறித்து சொல்ல, அவங்க அம்மா தாய் அப்படின்னா தாயுடைய பெயரும் தகுப்புடைய பெயரும் இல்லை. ஆனால் அவன் யாருங்க? துக்கத்திலே பிறந்தவன். அல்லேலூயா. அவன் யாருங்க? துக்கத்துல, பணத்துல பிறந்தவன் அல்ல, அழகுல சிறந்தவன் அல்ல, அறிவுல சிறந்தவன் அல்ல. அவனை குறித்து வேதம் சொல்லுது, அவனை குறித்து அறிமுகம் கொடுக்குது வேதம், துக்கத்தில் பிறந்தவன். அல்லேலூயா. துக்கத்துல அவளுடைய தாய், யோசித்து பாருங்க, ஒரு தாய் துக்கத்துல அவளுக்கு என்ன துக்கம்லாம் இருந்திருக்கும், எப்படிப்பட்ட துக்கம் இருந்திருக்கும், அது எவ்வளவு பெரிய துக்கமா இருந்திருக்கும். அவ அதை சொல்றதுக்கு காரணம், அவள் இப்படி சொல்லியிருக்காள்னா, அதன் பேர்லயே தன் மகனுக்கு பேர் வைக்கிறாள்னா அந்த அளவுக்கு அவள் ஒரு துக்கம் உடையவளா இருந்திருக்கிறாள் அவளுடைய தாய். அல்லேலூயா. அவளால அந்த துக்கத்தை என்ன செஞ்சிருக்க முடியாது, மறக்க முடிந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் நினைவாவே பேர் வச்சுட்டேன். அல்லேலூயா. மறக்க முடியாத ஒரு துக்கம். இன்னைக்கு அனைவரோட வாழ்க்கையில் அப்படிதாங்க, மறக்க முடியாத ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கலாம். ஒரு காயம் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். நம்ம ஒரு விஷயம், யாரோ ஒருவர் நம்மளை வஞ்சித்து இருக்கலாம், ஏமாற்றி இருக்கலாம். அவங்களுடைய வஞ்சனை, அவருடைய ஏமாற்றுதல், அவர்கள் செய்த காரியம் நம்மளால மறக்கவே முடியலாம். சில வருடல நம்ம சொல்லுவதை பார்த்துக்க முடியல, செத்தால் அதை மறக்க மாட்டேன், செத்தால் அதை மறக்க மாட்டேன். அந்த அளவுக்கு ஒரு வேதனை கொடுத்திருக்கான். யாபேசுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்துதான் தேவனை அவன் என்ன செய்திருக்கிறான், தேவனை அவன் அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. தேவனால் அறிந்தேன் என்று நாம் தேவனை அறிந்தோம் என்று சொல்வதை காட்டிலும் தேவன் நம்மை அறிந்தார் என்பதா உண்மை. அல்லேலூயா. இங்க உட்கார்ந்து இருக்கிற நாம் எல்லாரும் இவ்வளவு பெரிய தேசத்துல, இவ்வளவு பெரிய பட்டணத்துல இங்கே இத்தனை பேர்கள் எழுதப்பட்டிருக்கு. நீங்க முன்னாடி திருப்பி பாருங்கள், அவ்வளவு பேர்கள் எழுத 9வது வருஷத்துக்கு முன்னாடியும் அதுக்கு இந்த 10வது வருஷத்துக்கு பின்னாடியும் அந்த முதல் அதிகாரத்தை பின்பு அதிகாரத்தை நான் பார்த்தேன். அங்க எல்லாம் எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ பேருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த பட்டணத்துல அநேகம் பேர் என்ன செய்யலாம், எப்படி எப்படியோ வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், எவ்வளவு பெரிய மனிதர்களால் நம்மை சுற்றி இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கை அல்லது நம்முடைய சூழ்நிலை அல்லது நம்முடைய நிலைமை இன்னைக்கு அதை போல காணப்படும். பயப்படாதீங்க. அல்லேலூயா. கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஆமென். அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆமென். அவன் அறிந்து கொண்டான் என்று சொல்வது, நாம் தேவனை அறிந்து கொண்டோம் என்று சொல்வதை தேவன் நம்மை அறிந்து கொண்டார் என்பதா உண்மை. அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவன் நம்மை அறிந்து கொள்ள போய் தான் நாம் தேவனை அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. வேதம் அப்படித்தான் சொல்லுது, அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே, தாயின் கருவில் உருவாகும் முன்பே உங்களை தெரிந்து கொண்டவர். அல்லேலூயா. ஆகவே இங்க உட்கார்ந்து இருக்க நாம் எல்லாரும் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் மட்டுமே நீங்க உட்கார்ந்து இருக்கிறோம், நாம் ஏன் உட்கார்ந்து இருக்க வேண்டும்? இத்தனை ஜனங்கள் இருக்கிறார்களே, நாம் இவ்வளவோ காலங்கள் ஆயிட்ட, அது கர்த்தருடைய திட்டம். அல்லேலூயா. அது கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா. அது கர்த்தர் செய்கிற காரியம். அல்லேலூயா. அவர்
சொல்லுகிறார் ஏசாயாவிலே, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி. சின்னவனதான் சிறியவனதான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறாங்க. அல்லேலூயா. தேசத்துல பெரிய கூட்டத்தெல்லாம் அவர் தேடி வர்றது இல்லை. அல்லேலூயா. பெரிய மனிதர்களை தேடி அவர் வருகிறவர் அல்ல, எளிமையும் சிறுமையுமானவர்களை தேடி வருகிற தேவன். அல்லேலூயா. கண்ணீரும் கவலையும் வேதனையுமா இருக்கிறவர்களை தேடி வருகிற தேவன். அங்கே பார்க்கிற அன்னாள் என்கிற ஒரு சகோதரி, அங்கே ஒரு ஆண்டவர் சகோதரி குறித்து அறிகிறோம். வயதான ஒரு தாயாரை குறித்து அறிகிறோம். ஆகவே ரூத்தை குறித்து அறிகிறோம். அவருடைய வாழ்க்கையை குறித்து அறிகிறோம். நகோமியை குறித்து அறிகிறோம். அவருடைய வாழ்க்கையில பாருங்கள், மிக 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 வேதனையான ஒரு சூழ்நிலையில, நெருக்கமான சூழ்நிலையில, துக்கமான சூழ்நிலையில, கண்ணீரில தான் கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை தெரிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. காலவெளியில உங்களை என்னையும் ஆண்டவர் நினைக்கிற தேவனாய், அறிந்திருக்கிற தேவனாய் இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஒவ்வொரு காரியத்தை அவர் அறிந்திருக்கிறார். நம் ஒவ்வொரு வேத சொல்ல அவர் நம்முடைய நடைகளை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாதைகளை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வழிகளை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, எதிர்கால திட்டத்தை, செயல்களை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு நம்முடைய எதிர்காலத்தை குறித்து தெரியாமல் இருக்கலாம், எதிர்கால திட்டத்தை குறித்து நமக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளை குறித்து எதுவுமே நமக்கு இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகள் என்ன படிக்க வேண்டும், என்ன படிக்க வைக்க வேண்டும், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை என்னை அறிந்து இந்த இடத்துல உலாவி என்னோடு உலாவிக் கொண்டிருக்கிற கர்த்தர், உங்களை என்னையும் குறித்து ஆதியை அந்தத்தை அவர் அறிந்து வைத்திருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க பிறக்க வேண்டும், எப்படி பிறக்க வேண்டும், எந்த ஊர்ல பிறக்க வேண்டும், எங்க படிக்க வேண்டும், எங்க வந்து வேலை செய்ய வேண்டும், யாரை திருமணம் முடிக்க வேண்டும், எத்தனை பிள்ளைகளை பெற வேண்டும், அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள், அவருடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், அவருடைய முடிவு எப்படி, அவருடைய சந்ததி எப்படி இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் முன்னமே அறிந்து தெரிந்து ஆமைதான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சும்மா நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை, நம்முடைய சரித்திரத்தை எல்லாம் தெரிந்து கொண்டு, நாம் சாதிப்பவை எல்லாம் தெரிந்து கொண்டு, நமக்கு நேரிட போவைகள் எல்லாம் அறிந்து கொண்டுதான் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நாம் எந்த காலத்துல, எந்த நேரத்துல, எந்த நிமிஷத்துல, எந்த வேலையில, எந்த வருஷத்துல, எந்த மாதத்துல, எந்த மணி நேரத்துல நாம் எங்கே இருப்போம் என்று நம்முடைய ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். அல்லேலூயா. எதுவுமே நம்முடைய கர்த்தருக்கு தெரியாதவைகள் அல்ல. வேதம் சொல்லுகிறது, மறைவானவை கர்த்தருக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நாம் அநேகத்தை மறைக்கலாம், அநேகத்தை நாம் தெரியாமல் இருக்கலாம், ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்லி நான் எதையும் அறிய முடியவில்லை, ஞானம் இல்லை, எனக்கு அறிவில்லையே, எனக்கு புத்தி இல்லையே, எனக்கு பலன் இல்லையே, எனக்கு எந்த விதமான திறமை இல்லை என்று சொல்லி நான் பயந்து கலந்து என் வாழ்க்கையை நான் என்ன செய்ய போகிறேன், என் குடும்பத்தை நான் என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டங்கள், இப்படிப்பட்ட வேதனைகள், இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது, இதை என்ன, எப்படி நான் மீட்கப்பட போகிறேன் என்று சொல்லி உடைந்து போய் வந்திருக்கலாம். அல்லேலூயா. திகைத்து போய் வந்திருக்கலாம், குழம்பி போய் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. யாபேஸ் அழகா அங்கே சொல்லுகிறான், அவன் வேண்டிக் கொண்டதை, அவன் விண்ணப்பத்தை ஆண்டவர் அப்படியே செய்த பதில் கொடுத்தார். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் யாபேசுடைய விண்ணப்பத்துக்கு அப்படியே பதில் கொடுக்க காரணம் என்னன்னா, நம்முடைய வேதத்தில் அநேக வசனங்களை நம்ம வாசிக்க முடியும். 2-3 பேர் என்ன செய்யணுமா, எங்கே ஒருமனப்பட்டு கூடுறாங்க இருக்கிற 2-3 கூடுகிற அதே நேரத்துல 2 ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்றார், அதற்கு பதில் கொடுக்கிறார் என்று சொல்கிறார். ஒரு மனமுள்ள ஜபத்திற்கு, தெளிவான ஜபத்திற்கு, தேவ சித்தத்தோடு நாம் ஜெபிக்கும் போது, எவனாவது தேவ சித்தத்தின்படி வேண்டிக் கொண்டால் அவனுக்கு கர்த்தர் என்ன செய்றாரா, கொடுக்கிறான் தேவ சித்தத்தோடு. அல்லேலூயா. தேவன் நம்மளை தெரிந்து கொண்டதுங்க, அவர் சித்தம் கொண்டு திட்டம் வைத்து நம்மை குறித்த நம்முடைய வாழ்க்கை குறித்த முழுவதையும் அவர் அறிந்துதான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை பிறப்பித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை பிறப்பித்தது அப்படிதான். அல்லேலூயா. தாயின் கருவில உருவாக்கும் போதே அவர் நம்முடைய முடிவை அறிஞ்சிட்டாருங்க. அல்லேலூயா. நம்முடைய முழு சரித்திரத்தை அவர் எழுதி வச்சு அறிந்துதான் அவர் அறிந்து நம்மை இந்த உலகத்துல உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நம்புறவங்க அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆகையால நான் ஏன்டா பிறந்தேன், நான் ஏன்டா வளர்ந்தேன், எதுக்குதான் இவரை கட்டுனேன், எதுக்குதான் இந்த வேலைக்கு வந்தேன், எதுக்குதான் இந்த படிப்பை படிச்சேன், அதை படிச்சிருந்தா நல்லா இருக்குமே, இவரை கட்டியிருந்தா நல்லா இருக்குமே, அந்த ஊர்ல இருந்திருந்தா நல்லா இருக்குமே, இந்த வேலையை செய்திருந்தா நல்லா இருக்குமே, இந்த தொழிலை செய்திருந்தா நல்லா இருக்குமே, இந்த காரியம் எனக்கு நடந்தா நல்லா இருக்குமே நம்ம நினைக்கிறோம்.
நம்ம ஒவ்வொரு நாளும் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் அதை காட்டிலும் நம்மை குறித்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன திட்டம் வைத்தாரோ, அவர் என்ன சித்தம் வைத்தாரோ நம்மை அறிவதற்கு முன்பு அதை தான் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் அவர் செய்வார். அல்லேலூயா. அதற்கு மிஞ்சியும் செய்ய மாட்டார், அதற்கு குறைவாகவும் செய்ய மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை அதற்கு மிஞ்சி கூட செய்வார், அது குறைவா செய்ய மாட்டார். அல்லேலூயா. சபத்துல கேட்கறது போல நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் விண்ணப்பிற்கும் அதிகமாக செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. நாம் நினைப்பதை காட்டிலும் மேலாய் செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆகவே ஒருவேளை அவர் நம்மை குறித்து தெரிந்ததை, அறிந்ததை, நம்மை குறித்து திட்டமிட்டதை, நம்மை குறித்து சித்தம் வைத்திருக்கிறதை கர்த்தர் ஆண்டவர் என்ன செய்யலாம், அதுல ஒன்று கூட குறையாது ஒழிய ஆனால் கூடும். அல்லேலூயா. அதிகமா வேணா செய்வார், அது ஒன்று குறைவாய் இருக்க விட மாட்டார். அல்லேலூயா. கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே சொல்ல முதல் அவன் என்ன செய்தான், அவன் ஜெபம் பண்ணினான். என்ன ஜெபம்னா, தேவரீ என்னை ஆசீர்வதித்து. அல்லேலூயா. என்னை ஆசீர்வதி. யாருக்காவது பிடிக்காதுதான், இல்ல வேண்டாதுதான்? ஆசீர்வாதம் என்பது நல்லதா கெட்டதா? ஆசீர்வாதத்தை யாரும் விரும்புவாங்களா, விரும்ப மாட்டாங்களா? விரும்பாதவங்க நிறைய இருக்காங்களா? ஆசீர்வாதத்தெல்லாம் நான் விரும்புறது இல்லை பாஸ்ன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், ஆசீர்வாதம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? இல்லை. இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. உன்னை கொடுக்கும்போது வேண்டாம்னு சொல்ல ஒருவருமே இருக்க மாட்டாங்க. முதல்ல அவன் சொல்லுகிற, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்து. அல்லேலூயா. ஆசீர்வதி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படிதான் தெரிந்து கொண்டார். ஆமென். ஆபிரகாம் பார்க்கிறோம், வாசிங்க ஆதியாகமம் புத்தகம். இங்கே சொல்லப்படுகிறது, இங்கேதான் பார்க்கிறேன் வார்த்தை இங்க எழுதப்பட்டது. ஆனா அந்த யாபேஸ், இந்த யாபேஸா என்ன என்பது தெரியவில்லை. ஆனாலும் அது சரித்திரத்துல வருகிற ஒரு யாபே. அங்கே சொல்கிறார், ஆபிரகாமை 12:1-2 கூட வாசிக்கிறோம். அவரை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்படும். ஆபிரகாமுக்குள்ள உன் சந்ததிக்குள்ள நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். இப்ப கர்த்தர் மனிதனை தெரிந்து கொண்ட நோக்கம், ஆண்டவர் மனிதனை ஒரு நோக்கத்தோடு தான் தெரிந்து கொள்வார். ஒரு சித்தத்தோடு தான் தெரிந்து கொள்வார், ஒரு திட்டத்தோடு தான் நம்மை நன்றாய் அறிந்து கொள்ளணும். நம்ம ஆண்டவர் இங்க உட்கார வச்சிருக்காருன்னா ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் நம்மை குறித்து உண்டு, ஆண்டவருக்கு ஒரு சித்தம் உண்டு, ஆண்டவருக்கு ஒரு திட்டம். இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில வச்சுதான் நம்மளை தெரிந்து கொள்ளும். அல்லேலூயா. அவர் நம்மளை நோக்கம் இல்லாம தெரிந்து கொள்ளல, சித்தம் இல்லாம தெரிந்து கொள்ளல, திட்டம் இல்லாம தெரிந்து கொள்ளல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை நாம் நோக்கம் இல்லாம, சித்தம் இல்லாம, திட்டம் இல்லாம நம்ம வாழ்க்கையில இது நடந்துச்சேன்னு சொல்லி நம்ம எண்ணிக்கொண்டு இருக்கலாம். இது நடந்துச்சோ என்று, ஆண்டவர் சித்தமில்லாத நான் செய்துட்டோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். அப்படி அல்லவே அல்ல. கர்த்தர் நம்மை நோக்கத்தோடு, சித்தத்தோடு, திட்டத்தோடு தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நமக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் கட்டாயம் அதை செய்வார். அல்லேலூயா. ஒருவேளை மனிதன் செய்கிறது, மனிதன் நினைக்கிறது கூடாம போலாம், மனிதன் நினைக்கிறது என்ன செய்யலாம், நடக்காம போலாம். அழகா நைட்டு தான் நான் பார்த்தேன், ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வாசிங்க. அங்க 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்துல அங்க சொல்லுகிறது 9:10 நினைக்கிறேன். நில்லுங்க, அந்த சொல்றேன். அல்லேலூயா. சோத்திரம். அங்க பாருங்க, அவங்க நோவா அங்க பேழையை கட்டும்படியாய் அவள் நினைத்த போது அவர் என்ன செய்தாங்க, வாசிங்க 11:6 வாசிங்க. 11:6 பாருங்க. அப்பொழுது கர்த்தர் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாசையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்பொழுதும் நல்லா கவனிங்க, அவர்கள் ஒரே கூட்டமா இருக்கிறாங்க, ஒரே ஜனமா இருக்கிறாங்க, ஒரே ஜாதியா இருக்கிறாங்க, ஒரே இனமா, ஒரே கோத்திரமா இருக்கிறாங்க. இந்தியா பன்முக தன்மை உள்ள ஒரு நாடு. உலகத்திலே இந்தியாவை போல விசேஷத்தமான இவ்வளவு நன்மை பெற்ற, கிருபை பெற்ற நாடு வேற எங்கேயும் கிடையாது. அல்லேலூயா. ஆனால் இந்தியாவை கர்த்தர் நேசித்தார். ஏன்னா இந்தியாவை குறித்து தேவன் பைபிளை எழுதி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்தியாவை குறித்து அவருக்கு நல்ல திட்டம் உண்டு, அவருக்கு ஒரு நல்ல நோக்கம் உண்டு, நல்ல ஒரு சித்தம் உண்டு. ஆகியனாலதான் இந்தியாவிலிருந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் மிஷினரிக போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு காலத்துல இந்தியாவுக்கு வெளிநாடுகளிலிருந்து மிஷினரி வந்தாங்க, இன்னைக்கு இந்தியாவிலிருந்து போக ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு வட இந்தியா முழுவதும் இன்னைக்கு ஒரு ஊழியங்கள், சபைகள்
நாங்க உண்டாய கொண்டிருக்கிறது, எழும்பி கொண்டிருக்கிறது. ஆமை ஊழியத்துக்கு சீசர்கள் ஆண்டவரே மிஷனரிகள் போய் கொண்டிருக்கிறாங்கன்னா ஆமை இது தேவனுடைய திட்டம். அல்லேலூயா, தேவனுடைய சித்தம். அதிலும் தமிழகம் ஆண்டவர் முக்கியமா தமிழகத்தை ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு சித்தத்தோடு தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு துக்கத்தை கொடுத்து கொண்டிருந்தவங்க, உங்களுக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருந்தவங்க, உங்களுக்கு பயத்தை கொடுத்து கொண்டிருந்த ஒரு கணவனா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம், அல்லது யாரா இருக்கலாம். ஆண்டவரே, இந்த நாள்ல உன்னை பார்த்து சொல்லுகிற அன்பு தேவ பிள்ளையே, ஆமே உன்னால நான் செய்ய நினைக்கிறத ஒன்னும் பண்ண முடியாது. கணவன் சொல்லலாம், மனைவி சொல்லலாம், பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லலாம், உனக்கு கடன் கொடுத்தவன் சொல்லலாம், அல்லது உனக்கு கடன் வாங்கினவன் சொல்லலாம், ஒண்ணு செய்ய முடியாது. நான் செய்ய நினைச்சது நடக்கும். நான் உன்னை எழுச்சுவேன், ஆமா பண்ணிடுவேன், அழிச்சிருவேன், உன்னை விரட்டிடுவேன், உன்னை துரத்திடுவேன், உன்னை இல்லாம போக பண்ணிடுவேன்னு சொல்லி இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் அவங்களுக்கெல்லாம் ஒரு பதிலா அவங்களை குறித்து ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். அவர்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். அல்லேலூயா, இருக்கிறார்கள். ஆமா, இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அது நடந்ததா, அது நிறைவேறினதா என்று நீங்க அங்க பாத்தீங்கன்னா, வாசிப்பா அடுத்த வசனத்தை. நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அவர்கள் பாசையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவர்களிடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டு விட்டார்கள். அல்லேலூயா. ஆவியானவர், நான் வேற ஏதோ ஒரு செய்தியை ப்ரிப்பேர் பண்ண, ஆவியானவர் நடத்துறது வேற. அல்லேலூயா. இங்க ஆவியானவர் உங்களோடு பேசுறது வேற. அல்லேலூயா. இங்க என்ன சொல்லுகிறாரு? ஐயா, உங்களால நான் நினைச்சதை ஒருவனாலும் தடுக்க முடியாது. ஆமா, நான் நினைச்சதான் நடக்கும். மனைவியை பார்த்து புருஷன் சொல்லி இருக்கலாம், அல்லது வேலை செய்யற இடத்துல மேனேஜர் பார்த்து உங்களை சொல்லி இருக்கலாம், உங்களுக்கு மேனானவர் பார்த்து நான் வச்சதான் சட்டம், நான் வச்சதான் திட்டம், இங்க எனக்கு தான் எல்லாம் அப்படின்னு உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம், உங்களை என்ன செய்யலாம், கலங்க பண்ணி கொண்டு இருக்கலாம். இங்க ஆண்டவர் சொல்லுங்க, நாங்கள் ஒன்னா, எனக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு தான் இந்த அலுவலகத்துல முழு அதிகாரம், இந்த ஊர்ல நான் தான் பெரியவர், ஆமா நான் வச்சதான், ஆமா எனக்கு பலன் இருக்குதுன்னு சொல்லி சொல்லி நாங்க ஒன்னா இருக்கிறோம். பத்தியா, என்ன ஒருவரும் அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆண்டவர் சொல்லார், இறங்கி வந்தார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக இறங்க. சங்கீதத்துல வாசித்தோம், அவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் மிகுந்த மன உருக்கம் உள்ளவர். அல்லேலூயா. அவர் உங்களுக்காக இறங்கி வருகிற கர்த்தர். இன்றைக்கு இறங்கி வருகிற கரங்களை தட்டி இப்பொழுது ஒரு கரம் உங்களுக்காக நன்மை செய்யும்படி, உதவி செய்யும்படி, உங்களை விடுவிக்கும்படி, உங்களை ஆறுதல் படுத்தும்படி, உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி, உங்கள் துன்பங்களை இன்பமாய் மாற்றும்படி, உங்கள் சிறையிருப்பை விடுவிக்கும்படி, உங்களை பலவான்களை கையிலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் நடுவிலே, உங்கள் மேலே தம்முடைய கரத்தை வைக்கிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையை விசுவாசித்த கரங்களை தட்டி ஆமென் என்று ஆமென் என்று அவர் பெற்றுக்கொள் மகளை. ஒரு ஆபாபா சக்கராஜிராபா, ஓ ரிமாபாலாபா சக்கராஜிராபா. Hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. 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 பரிசுத்த ஆவியானவர், அவர் பலமுள்ள ஆவியானவர், பயங்கரமான கர்த்தர். அல்லேலூயா. உங்கள் சிறையிருப்புகளை, உங்க கணவன் உங்களை சிறையிருப்புல வச்சிருக்கலாம், ஆமா உங்களை விட்டு உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம், உங்க சகோதரனுடைய சத்துரு உங்களை வேதனை, காலங்கள் வருடங்கள் கடந்து போயிட்டு, எத்தனை ஆண்டுகள் இன்னும் நான் வேதனை அனுபவிக்க வேண்டும், இன்னும் துன்பத்தை அனுபவிக்க வேண்டும், இன்னும் கலக்கத்தை பயத்தோடு நான் வாழ வேண்டுமா என்று சொல்லி கேள்வியோடு வந்திருக்கிற உனக்கு கர்த்தர் பதிலாய் நின்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன் பக்கமாய் நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்களுக்கு நடுவிலே இறங்கி வருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, சங்கீத புத்தகத்திலே தேவன் எழுந்தருள்வார், சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் எதற்காக அவர் இறங்கி வருகிறாரோ
அவர் உங்கள் நடுவில் எழுந்தருளி கிரியை செய்யும்படிக்காக. அல்லேலூயா. சிங்காசனத்தில் இருக்கிற தேவன் ஆமே ஆமே பூமியிலே அவருடைய பாதபடியில் இருந்து அவரை நோக்கி கூப்பிடுகிற எளியவருடைய ஜபத்தையோ ஆமை சிறுமியாவுடைய ஜபத்தையோ கைவிடப்பட்ட ஆமை விதவியாய் இருக்கிற ஆமை ஒவ்வொருடைய ஜபத்தை கேட்டு அவர் பெரிய பதிலை கொடுக்கும்படிக்காக, அவர் பெரிதான காரியத்தை செய்யும்படிக்காக, அவர் பரிசுத்த தேவ, அவர் சத்தியமுள்ள தேவ, அவர் நீதி உள்ள தேவ, ஆமை எளியவருடைய ஆமை நீதியை ஆமை விண்ணப்பத்தை கேட்கிற தேவன், அவர் பதில் கொடுக்கிற தேவன், அவர் இன்றைக்கும் அவர் அப்படியே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மாறாதவர். அவர் சொல்லுகிறார், அவர் என்ன செய்யறாரா, அங்க வாசிக்கிறோம், வாசிங்க. அப்படியே நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரி அல்லது வேலை செய்யற இடத்துல பக்கத்து கேபிள்ல உள்ளவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி உனக்கு தீங்குன்னு நினைக்கிறாங்களா? ஒரு கூடி பேசி ஒழிச்சு கட்டணும், இவனை என்ன செய்யணும், வளர விடக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு விரோதமா ஆலோசனை பண்ணுகிறாங்களா? ஆண்டவர் சொல்றார், அந்த ஆலோசனையை அவமாக்கி போடுகிற கர்த்தர் அங்க சொல்லுகிறார், நாம இறங்கி போவோம். அவங்க ஒருவரை என்ன செய்றாங்க, மற்றொருவர் அறியாதபடி அங்கே அவர்கள் பாசையை தாறுமாறாக்கி போடுவோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நினைச்சார்னா அப்படியே செய்து முடிப்பார். அல்லேலூயா. தாறுமாறாக்கிடுவார். அல்லேலூயா. அவ ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், தாறுமாறாக்கி போடுவோம். இன்னைக்கு அநேக நமக்கு விரோதமா அப்படிதான் எழும்பி வரலாம். உங்களுக்கு விரோதமா அப்படி எழும்பி வந்திருக்கிறாங்களா, அல்லது எழும்பி நின்று கொண்டு இருக்கிறாங்களா? நான் அவங்களை எதிர்க்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? அவங்களை என்னால ஜெயிக்க முடியாது. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. தாறுமாறாக்குற கர்த்தர். அல்லேலூயா. உங்களை அழிக்க நினைச்சவங்களை, உங்களை கெடுக்க நினைச்சவங்களை, உங்களை ஒழிக்க நினைச்சவங்களை, உங்க ஒன்றுமில்லாம போக, உங்க குடும்ப சமாதானத்தை அழிக்க நினைச்ச, உங்க குடும்ப ஆசீர்வாதத்தை பறிக்க நினைச்ச, உன் சொத்து சுகத்தை எடுத்துக்கொள்ள நினைச்ச ஒருவருடைய யோசனைகளோ நிற்காமல் போகும். அல்லேலூயா. அவர்கள் என்ன செய்யும்படி நினைத்தார்கள், ஆமென், தாங்கள் நினைப்பது கூடும் என்று அவர்கள் நினைத்து ஒன்றும் தடைபட மாட்டாதென்று இருக்கிறார்கள். அல்லேலூயா. இருக்கிறார்கள். அவர்கள் இருப்பார்கள் ஐயா, ஆனால் அவர்கள் என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு ஒன்று செய்ய முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ பிள்ளைக்கு விரோதமாக என்ன இல்லைங்க, மந்திரம் இல்ல, குறி சொல்லுதல் இல்ல. அல்லேலூயா. ஒரு ஆயுதமும் இல்லை. அல்லேலூயா. வேத சொல்ல நம்ம ஆண்டவர் வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பாட்களை முறிக்கிறவர், வழிவிடத்திலும் ஒளிவிடத்திலும் இருக்கிற பொக்கிஷங்களையும் புதையல்களையும் கொடுக்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் கொடுக்கிற தேவன்ங்க. அவர் ஜெயம் கொடுப்பார், வெற்றி கொடுப்பார், ஆமென், சுகம் கொடுப்பார், ஆசீர்வாதம் கொடுப்பார், வீடு கொடுப்பார், வாகனம் கொடுப்பார், பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார், வேலையை கொடுப்பார், பிள்ளைகளை பாக்கியத்தை கொடுப்பார், ஆண்டவர் நல்ல ஆயுசு நாட்களை கொடுப்பார். கரங்களை தட்டி கட்டோட மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை தீர்க்க ஆயுசா வைப்பார் என்று விசுவாசிப்போம். இன்னைக்கு இருக்கிற காலத்துல நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள். இன்னைக்கு கூட நைட்டு கூட நியூஸ் பார்த்த ஏதோ ஒரு கொள்ளை நோய் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை ஒன்றும் அணுகாது, ஒன்றும் சேதப்படுத்தாது. அல்லேலூயா. விசுவாசத்தினாலதான் நீதிமான் என்ன செய்ய முடியும், பிழைக்க முடியும். நீங்க 100 வருஷம் பிழைக்கணுமா, 50 வருஷம் பிழைக்கணுமா, 70 வருஷம் பிழைக்கணுமா, உங்க விசுவாசத்துலதான் இருக்குது. அல்லேலூயா. உங்க நம்பிக்கையில தான் இருக்குது. அல்லேலூயா. உங்களுடைய ஆமென் அல்லேலூயா வாஞ்சையில தான் இருக்கு, விருப்பத்துல தான் இருக்குது. ஆண்டவருடைய ஆசையெல்லாம் நம்ம ஆசீர்வதிக்கணும், நம்ம தீர்க்க ஆயுஷா இருக்கணும். அல்லேலூயா. நீடித்த நாள் வாழணும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். பூமியை சுதந்திரிக்கணும். ஆமென். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். அல்லேலூயா. சபையை கட்டணும். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்கணும். ஆமென். நமக்கும் வீடுகளை கட்டணும், சபையும் கட்டணும். அல்லேலூயா. ஆமென். பிள்ளைகளையும் பெற்றெடுக்கணும், ஆத்துமாக்களையும் பெற்றெடுக்கணும். அதை நல்லா சம்பாதிக்கணும், சபைக்கு என்ன செய்யணும், ஆசீர்வாதத்தையும் கொடுக்கணும். அல்லேலூயா. அதைதான் கர்த்தர் வாஞ்சியாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அங்கே பார்க்கிறோம், ஆண்டவருடைய வசனம் அப்படியா அங்கே சொல்லுகிறது, அவன் என்னை ஆசீர்வதித்து அப்படின்றார். அல்லேலூயா. ஆசீர்வதித்து அங்க என்ன சொல்லுகிற, ஆசீர்வாதத்துல என்ன அங்கே ஒண்ணும் சொல்லல, விளக்கமா சொல்லல. என் குடும்பத்தை ஆசீர்வதியோ, என் பிள்ளைய ஆசீர்வதியோ, என் தொழிலை ஆசீர்வதியோ, என் வீட்டை ஆசீர்வதியோ, என் வேலைக்கார ஆசீர்வதியோ, அல்லது எனக்கு நிலத்தை கொடுத்த கொடுன்னு சொல்லல. அவர் ஒரே வார்த்தையில் சொல்ல, என்னை ஆசீர்வதித்து. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பாரா, நம்ம ஆசீர்வதிக்கும் போது விஸ்தாரமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நம்மை ஆமென் அதுல அங்கே சொல்லுகிறார், என் எல்லையை
அந்த வசனத்தை வாசிங்க மறுபடி. அப்படி எப்படி ஆசீர்வாதத்தை குறித்து அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், என்ன ஆசீர்வாதம் சொல்லுகிறார்? என் எல்லையை, இரண்டாவது சொல்ற, என் எல்லையை பெரிதாக்கி, அல்லேலூயா, என் எல்லையை பெரிதாக்கி அப்படின்னு சொல்றார். தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு தெளிவா எழுதுறாரு பாருங்க. ஆமா, என் எல்லை. அப்ப நமக்கு ஒரு எல்லையை கொடுத்திருக்கிறார். இந்த பட்டணத்தில் நமக்கு ஒரு எல்லையை கொடுத்து, எல்லைன்னா நம் குடியிருக்கிற இடம், ஆமே, பட்டணம், ஆமே, நம்முடைய வீடு, ஆமே, நம்முடைய நிலம், நம்முடைய தோட்டம், இதெல்லாம் கர்த்தருடைய நம்ம கொடுக்கிற எல்லை. அல்லேலூயா. ஆமா, 10 சென்டா இருக்கலாம், 1 ஏக்கரா இருக்கலாம், 50 சென்டா இருக்கலாம், 5 சென்டா இருக்கலாம், 2 சென்டா இருக்கலாம். அது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற எல்லை. ஆமென். அது எல்லாம் என்ன செய்யணுமா? ஆண்டவர் சொல்றாரு, எல்லையை பெரிதாக்கி. நம்ம ஆண்டவரே அதான் விஸ்தாரமாக்க வேண்டும், விரிவாக்க வேண்டும். அதான் அவரு நம்ம மேல உள்ள, ஆமா, நம்முடைய தேவன் யாருங்க? நம்முடைய எல்லையை விஸ்தாரமாக்குறவர், விரிவாக்குறவர், பெரிதாக்குகிறவர், பெருக பண்ணுகிறவர், விருத்தி அடைய பண்ணுகிறவர், வர்த்திக்க பண்ணுகிறவர். என்ன செய்வார்? அவர் என்ன செய்வார்? வாழாக்காமல் நம்மை தலையாக்குற தேவர், கீழாக்காமல் நம்மை மேலாக்குறவர், வேண்டுதலை பதில் அளிக்கிறவர், வேண்டிக் கொண்டதுக்கு பலன் அளிக்கிறவர், வேண்டும் போதெல்லாம் கவனமாய் கேட்கிற தேவன், வேண்டிக் கொண்டதை ஏற்ற காலத்தில் நிறைவேற்றுகிற கர்த்தர். அல்லேலூயா. பார்த்தீங்களா, நம்ம ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு அடிக்க வச்சிருக்காரு. நம்ம அவருக்கு என்ன அடிக்க வச்சிருக்கிறோம்? இன்னைக்கு அதை செய்யணும், நாளைக்கு அதை செய்யணும், இந்த வாரம் இத்தனை பேர் கூட்டிட்டு போகணும், இன்னும் ஆமா இவ்வளவு ஆண்டவருக்கு கொடுக்கணும். நம்ம ஏதாவது நினைக்கிறோமா? பாருங்க, ஆண்டவர் நம்ம கொடுத்து இவ்வளவு எழுதி வச்சிருக்கிறார். நம்ம எல்லையை பெரிதாக்கணும், விஸ்தாரமாக்கணும், நம்மளை பழகி பெருக பண்ணணும், நம்மளை வாழாக்காம தலையாக்கணும், நம்ம கீழாகாம மேலாக்கணும். ஆண்டவர் நமக்கு வேண்டுதலெல்லாம் கொடுக்கணும், வேண்டினதுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும், பலன் கொடுக்கணும், வேண்டுதலுக்கு மேலாக செய்யணும், அதை ஏற்ற காலத்துல செய்து முடிக்கணும். இதுதாங்க தேவன் நம்ம மேல வச்சிருக்க திட்டம். அல்லேலூயா. இதுதான் தேவன் நம்ம மேல வச்சிருக்க சித்தம். அல்லேலூயா. இதுதான் தேவன் நம்ம மேல வச்சிருக்க விருப்பம். இதுதான் தேவன் வச்சிருக்க வாஞ்சை. அல்லேலூயா. கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க நினைச்சிட்டீங்களா நம்முடைய தேவனை? ஏதோ நம்ம தேவனை தெரியாம இந்த ஆண்டவர் இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்டமே நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை. நீங்க தெரியாம அறியாம, ஆமா, ஒன்றுமில்லாம, ஆமா ஆமா அறிவில்லாம பலன் இல்லாம நீங்க ஆண்டவரை தேடுகிறவங்களா இருக்கலாம். அறியாமையே ஒண்ணு குறித்து, ஆண்டவரை குறித்து ஒண்ணுமே தெரியலதான். ஆனா நீங்க ஆலயத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? தேவ சமூகத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? கர்த்தர் அதை அறிகிறார். அதை உன்னை விரிவாக்குவேன், உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன், உன்னை விசாலமாக்குவேன், உன்னை பொல்லாப்புக்கு விளக்குவேன், வாதைக்கு விளக்குவேன், வாதை உன் கூடாரத்தை பொல்லாப்பு உனக்கு நேரிடார். அப்படி கர்த்தர் நம்மை செய்கிற நல்ல தெய்வமாயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கு ஆமென், அங்க அழகா நம்ம பார்த்தோம். ஆமென். அவன் அப்படி செய்து, அதனாலதான் யாபேசு சகோதரருக்குள்ள எப்படி இருந்தானா? கனம் பெற்றவனா இருந்தான். அல்லேலூயா. அவன் தாய் துக்கத்துலதான் என்ன செஞ்சான்? பெற்றெடுத்தான். ஆனா தேவன் அவனை என்ன செய்தார்? உயர்த்தி இருந்தார். அல்லேலூயா. தேவன் அவனை குறித்து நல்ல உயர்வை கொடுத்திருந்தார், உயர்வை கனத்தை கொடுத்திருந்தார். நம்முடைய ஆண்டவர், ஆமே, நம்மை அவர் தெரிந்து கொண்ட தேவன், அவர் நம்ம அறிந்திருக்கிற தேவன், நமக்கு கனத்தை கொடுப்பார், மேன்மையை கொடுப்பார், மகிமையை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது தேவ சித்தத்தின்படி செய்கிறவளாய், தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிகளாய், தேவ சித்தத்தை அறிந்து நாம் கேட்டு பெற்றுக் கொள்கிறவளாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம், ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது சொல்ல. எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாய் நான் விட்டு விட்டேன். எதுக்காக சொல்றாரு? தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அல்லேலூயா. ஆமா, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் தகுதியாயிரு. அல்லேலூயா. தேவ பிள்ளைங்க நல்லா அறிஞ்சுக்கணும். நம்ம எதையுமே போய் நம்ம ஆடி செய்யக்கூடாது. நமக்கு தகுதியானதை நம்ம, அது தகுதியானதா, அது நமக்கு ஏற்றதா, அது நமக்கு போதுமானதா, அது நமக்கு வேண்டியது தானா, இந்த காலத்துக்கு வேண்டியது தானா, இன்னைக்கு அது தேவதானா, நாளைக்கு அது தேவதானா என்று யோசித்து நம்ம செய்யணும். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், ஆமே, அவர் என்ன சொல்லுகிறார்? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன்னா என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இருக்காது. அல்லேலூயா.
நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு எல்லாம் தகுதி, இதை செய்தா எனக்கு தகுதி வந்துடும், அதுதான் தகுதி. இன்னைக்கு அதுதான் நிறைய பேர் இன்னைக்கு பேர் புகழதான் தகுதியா நினைக்கிறாங்க. இத்தனை ஏக்கர் இருந்தாதான் எனக்கு தகுதி, இவ்வளவு படிச்சிருந்தாதான் எம்பிபிஎஸ் என் பேருக்கு பின்னாடி வரிசையா பேர் போட்டாதான் எனக்கு தகுதி, எனக்கு பெருமை, எனக்கு கனவு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதுவல்லங்க, அல்லேலூயா, அதுவல்ல. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அல்லேலூயா. பிதா கொடுக்கிற கனம். ஆண்டவர் சொல்ற, என் கனம் எங்கே, என் மகிமை எங்கே? தேவ பிள்ளைகளை பார்த்து கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மிடத்துல கனத்தை, மகிமையை ஆண்டவர் வைத்திருக்கிறாருங்க. ஏற்கனவே வச்சுட்டாருங்க. நாம தான் அவரை கனப்படுத்தணும், நாம தான் அவரை மகிமைப்படுத்தணும். இன்னைக்கு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கலையா? நல்ல பிள்ளைகளை கொடுக்கலையா? நல்ல குடியிருக்க வீடுகளை கொடுக்கலையா? நல்ல வாகனங்களை கொடுக்கலையா? இந்த உலகத்துல வேற என்ன நமக்கு வேணுங்க? இதுதாங்க கர்த்தர் கொடுக்கிற கனம். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற கனம். இந்த கடத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவர் இன்னும் என்ன ஆசீர்வதிக்கல, இன்னும் என்ன உயர்த்தல, இன்னும் எனக்கு எந்த நன்மை செய்யல. சிலர் சாட்சி சொல்லும் போது எனக்கு அப்படியா இப்படியா, ஒண்ணுமே இல்லை, எனக்கு அது இல்லை இது இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிறார், கட்டாயம் நினைச்சுவார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. எவர்களை தெரிந்து கொண்டாரோ, எவர்களை அழைத்தாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய திட்டம் தான், நம்மை குறித்து அவருடைய சித்தம் தான், நம்மை குறித்து அவருடைய விருப்பம் தான், அவருடைய வாஞ்சையர் தான். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினால் நான் அவனை உயர்ந்த அடைக்கிறது. சங்கீதம் 91-92 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. கால வேளையில நம்ம ஆண்டவருடைய அடைக்கலத்துக்குள்ள வந்திருக்கிறோம், ஆண்டவருடைய நாமத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் பெரிய அடைக்கலமா கேடகமா இருக்கிறது. என் வார்த்தை முடிக்கிறேன். இன்னைக்கு முழுவதும் கூட நான் பேசலாம், அவ்வளவு காரியங்கள் ஆண்டவரை கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் என் வார்த்தை சுருக்கமாய் முடிக்கிறேன், சமயம் ஆனபடினால. இன்றைக்கு முதல் வார்த்தை, நீங்க யாபேசை போல துக்கத்தோட பிறந்த, இன்றைக்கு ஒருவேளை பிறந்து அவன் துக்கத்தோடு பெற்றபடினால் அவனுக்கு அவன் தாய் அனுசு அந்த பேர். ஆனால் இன்னைக்கு நீங்க துக்கம் அனுபவிக்குங்களா, வேதனை அனுபவிக்கலாம் இருக்கலாம், ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. யாபேசை பார்த்த தேவன், யாபேசின் ஜெபத்தை கேட்டது, உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறார். நிச்சயம் ஆண்டவர் பதில் கொடுப்பார், நிச்சயம் விடுதலை விடுப்பார், நிச்சயம் உங்களை ஆண்டவர் விடுவிப்பார். அல்லேலூயா. நீங்கள் கழிவுடுவீர்கள், நீங்கள் மகிழ்வீர்கள், நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. எழுந்து நில்லுங்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எழுந்து நில்லுங்கள். கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். முதலாவது வேண்டுதல், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும். அல்லேலூயா. நீர் என்னை ஆசீர்வதியும். நீர் என்னை ஆசீர்வாதம் என்ன கர்த்தர் நமக்கு கொடுக்க ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன், ஆரோக்கியம், இதுதான் கர்த்தருடைய தெய்வீக ஆசீர்வாதம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் எல்லாரும் ஆண்டவர் விசுவாசத்தோடு கூட. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவர் உங்களோடு சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வேண்டுதலில் பதில் முதல் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துன்பம் இன்பமாய் மாறும். இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அதுதான். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பது அதுதான். இன்னைக்கு அவரை தேடி வந்து அவருடைய சமூகத்துல வந்து அவரை மகிமைப்படுத்தின, அவரை ஆராதித்த, அவரை உயர்த்தின உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் சகோதரர் எல்லாரிலும் நீ கனம் பெற்றவனாய், நீ கனம் பெற்றவனாய். யாபேசை குறித்து, அவரை குறித்த அறிமுகம் அதுதான். அவன் சகோதரர்கள் கனம் பெற்றவனாயிருந்தான். அவருடைய தாய் அவனை துக்கத்துல பெற்றபடினாலே யாபேஸ் என்று பேர். உங்க பேர் கர்த்தர், உங்க பேரு கூட தேவ திட்டம் உண்டு, உங்க பேர்ல கூட தேவ சித்தம் உண்டு, உங்க பேர்ல கூட தேவ நோக்கம் உண்டுங்க. கர்த்தர் ராகேலுடைய பேரை குறித்து வேதத்துல எழுதியிருக்கு. அவர் சந்ததி தான் இன்னைக்கு பூமியில பலத்திருக்குது. நம்ம ஒவ்வொருடைய பேர் எழுதப்பட்டிருக்குதுங்க, பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க தந்திருந்து கொண்டிருக்கிறார். கட்டாயம் நம்ம ஆசீர்வதிப்பா. இன்றைக்கு விசுவாசத்தோடு போங்க. ஆண்டவர் கூடாது என்று நினைத்த, மனிதனால் கூடாது, ஆண்டவர் நினைத்ததை உங்களை நான் ஒழிச்சே கட்டிடுவேன், உங்களை அழிச்சே பார்த்துருவேன், நினைச்சு ஆலோசனை பண்ண ஒரே மனமா நின்ற, ஒரே கோத்திரமா நின்றவங்களை கர்த்தர் நிர்மலமாக்கி அவங்களை பிரிந்து, அவங்களை பிரிச்சு ஆண்டவர் என்ன செய்வார்? அவங்களை உடைச்சு, அவங்களை குழைச்சு ஆண்டவர் உங்களை உயர்த்துவாருங்க.
உங்களை கனப்படுத்துவார், உங்களை நிலைநிறுத்துவார். அந்த இடத்துல உங்களை நிலைநிறுத்துவார், உன்னை குடும்பமா நிலைநிறுத்துவார். மகளே, ஆண்டவர் உன்னை குடும்பமா நிலைநிறுத்துவார். கர்த்தர் உன் தொழிலை நிலைநிறுத்துவார், உன் வேலையை நிலைநிறுத்துவார். ஆண்டவர் நீ உன்னை அங்க நிலைநிறுத்த செய்வார். ஆண்டவர் நீ கொடுக்கிற வார்த்தை அதுதான். விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆராதனை கர்த்தர் எங்களுக்கு தந்தி, அதற்காக நன்றி. இந்த முதல் மாதத்தின் இந்த கடைசி ஆராதனையிலே கர்த்தரை நாங்கள் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு சேவிக்க, துதிக்க, ஆராதிக்க, மகிமைப்படுத்த ஆண்டவரை உயர்த்த தந்த கிருபைக்காக நன்றி. சங்கீதத்திலும் இந்த தேவனுடைய வார்த்தை எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. திட்டமாய் தெளிவாய் ஆண்டவரே தேவ சித்தத்தை எங்களுக்கு அறிவித்து ஆண்டவரே எங்களை அறிந்து கொண்டதையும் தெரிந்து கொண்டதையும் எங்களை ஏற்றுக்கொண்டதையும் நோக்கத்தை ஆண்டவரே நீர் எங்களோடு வெளிப்படுத்துவதாய் நன்றி ராஜா. இதோ உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். விசேஷமாய் ஆண்டவரை கூடி வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், ஒவ்வொருடைய வாழ்க்கையும், ஒவ்வொருடைய செயலையும், ஒவ்வொருடைய குடும்பத்தையும், ஒவ்வொருடைய ஆண்டவரை குடும்பத்தில் கொடுத்த கணவனையும் பிள்ளைகளையும், ஆண்டவரை தொழிலையும் வாகனத்தையும், ஆண்டவரை படிப்பையும், ஆண்டவரே வேலை ஸ்தானத்தையும் நீர் ஆண்டவரே உறுதிப்படுத்தி அவளை ஆசீர்வதிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். விசேஷ அற்புதங்களை, காரியங்களை அற்புதமாய் நடப்பிப்பீராக என்று ஜெபிக்கிறேன். அதுபோல கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்காக ஜெபிங்க, எங்களுக்காக வேண்டிக் கொண்டு சொன்ன சகல ஜனங்களுக்காக, உறவு சொந்தங்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது இதை முடித்து கடந்து போகிற உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை பாதைகளை, வழிகளில் கூட இருந்து, பிரயாணங்களை கூட இருந்து, ஆண்டவரே நிகழ்வுகளில் கூட இருந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்தட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் மாத்திரமையும் படுத்து எங்களை தாழ்த்துவோம். இயேசுவின் நாமத்தை வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும், வழிநடத்தலும், பாதுகாவலும், பராமரிப்பும், போஷிப்பும் இன்றும் என்றும் சதாகாலம் நம்மோடு, நம்முடைய குடும்பத்தோடு, நம்முடைய பிள்ளைகளோடு, உறவுகளோடு, சொந்தங்களோடு, சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் மாறாதிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. God bless you. Thank you.